என்னடா சொல்ற? நீ தான் பேசவும் இல்ல, கிட்டையும் போகல, அப்புறம் எதுக்கு உன்னை பார்த்து பயந்து ஓடனா? என்ன கேட்டா? அப்படியே பயந்துகிட்டே போய் ஒருத்தவங்க மேல இடிச்சிட்டா. நல்ல வேலை அவங்க தெரிஞ்சவங்க போல, ஒன்னும் சொல்லல. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லடா மச்சான். என்ன பார்த்தா அப்படி ஓடனல்ல, ஆள் வந்தது ஏன் அவங்க கிட்ட என்ன மாட்டி விடல? ஏன்பா அடி வாங்க அவ்வளவு ஆசையா இருக்கா? அந்த பொண்ணு சொல்லாத வரைக்கும் நல்லதுன்னு இருப்பியா? அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி வேற கேட்கறான். அதுக்கு இல்லடா, அவளுக்கும் என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது, அது என்னன்னு தான் தெரியல. சரி சரி கிளம்பு, நீ விட்டா நைட் வரைக்கும் பேசுவ. இருடா, இப்ப பஸ் ஏற வருவா, பாத்துட்டு போலாம். ஏய், வேடிக்கை பக்கத்துக்கு எதுக்குடா வெயிட் பண்ணணும்? இவ்வளவு நேரம் அதை தானே பண்ண. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டேன் போல. டே சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன். நீ நைட் வரைக்கும் இருக்க சொன்னா கூட நான் இருப்பேன். எனக்கு வேற என்ன விளக்குது? சரி, 2 பேருக்கு டீ சொல்லிட்டா? எனக்கு வேணாண்டா, நீ வேணா குடி. அக்கா ஒரு டீ. ஓகே தம்பி. ஏன் ஐசு, பக்கத்துல தானே பீச், அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? மணியாவது பஸ் கிடைக்குமா என்னமோன்னு நானே பயத்துல இருக்கிறேன். இப்ப பீச்சுக்கு போறது தான் ரொம்ப அவசியம். இப்ப ஏண்டி கத்துற? பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் அது, அதான் ஆசையில கேட்டேன். உடனே அப்படியே ஓவரா கத்துவேன். ஆமா சின்ன பப்பா, நீ உனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது, ஆசைப்படுவேன் எல்லாத்துக்கும். அதெல்லாம் கிளம்பு, நட போ. ஏங்கா ரொம்ப நேரம் ஆயிட்ட மாதிரி இருக்கு, பஸ் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் ஐசு, கடைசி பஸ் 8:45 வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும். இப்படி பஸ்ல போயிட்டு வரது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கு முதல்ல சைக்கிள் ஒழுங்கா ஓட்டணும், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அதெல்லாம் நான் உன்னை விட சைக்கிள் நல்லாவே ஓட்டுவேன். என்ன பிரேக் பிடிக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுலயாவது மோதி காலை வச்சாதான் வண்டி நிக்குது. நான் என்ன பண்றது? லூசே, அதுவே தெரியாம உனக்குலாம் எதுக்கு வண்டி? யார் மேலே ஏத்தி கொள்றதுக்கா? அடி பாவி, வாய் வச்சிட்டியா? மச்சான் லீலா வருது. லீலாக்கா, நீங்க ஏன் வண்டி வாங்கல? உங்களுக்கு ஓட்ட தெரியாதா? நான் வண்டியெல்லாம் நல்லா தான் ஓட்டுவேன். அப்பா வண்டியெல்லாம் ஓட்டிருக்கேன், நீ பார்த்தது இல்லையா? அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கிக்காம டெய்லி பஸ்ல போயிட்டு இருக்கீங்க? எனக்கும் வாங்கணும்னு ஆசைதான், ஆனா வீட்டுல ஒத்துக்கல. நீங்க தான் வேலைக்கு போறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் ஏன் வீட்டுல ஒத்துக்கல? ஆமா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்துட்டா மட்டும் நம்ம கேட்டதெல்லாம் அப்படி செஞ்சிருவாங்க பாரு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க பிளானே வேற. எனக்கு இப்ப வண்டி வாங்குறது வேஸ்ட் செலவா. ஏன்னா கல்யாணத்துக்கு மாப்பிளைக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுமா. எதுக்கு இப்போ ஒரு செலவு அப்போ ஒரு செலவு? கல்யாணத்தப்ப மாப்பிள்ளைகிட்ட பேசி என்ன வண்டி வாங்கலாம்னு பேசி முடிவெடுப்பாங்களாம். என்ன அநியாயம் இது? நமக்கு வண்டி வேணும்னா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுப்பாங்களா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். இருங்க, இன்னைக்கே போய் நான் எங்க அப்பாட்ட வண்டி கேட்கறேன். கேளு கேளு, உங்க அப்பாவது வாங்கி கொடுக்குறாரான்னு பாப்போம். லீலாக்கா, ஆகாஷன் தான் வண்டி வச்சிருக்காங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? ரித்தி, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசுற? இல்ல, சும்மா தான் சொன்னேன். என்ன சும்மா? இதெல்லாம் சும்மா பேசுற விஷயமா? அமைதியா இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. லீலாக்கா, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. பரவாயில்ல ரித்தி. டேய், என்னடா பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரியா பாக்குறா? ஒரு மாதிரினா அதான்டா, அவ கண்ணுல ஒரு நெருப்பு இருக்கும், அப்படியே என்ன எரிக்கிற மாதிரியே பாப்பா. ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னடா சொல்ற? அப்போ ஓடிடலாம். ஏன்டா? இல்லடா, கோவமா பாக்குறவ பார்வை மாறுதுன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீ பின்னாடியே போய் தொல்லை பண்ணதுனால இந்நேரம் போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பா. அவங்க வர வரைக்கும் உன்னை டைவர்ட் பண்ணதான் இப்படி ஆக்டிங் கொடுக்குறா. போடா லூசு. ஐயோ, இவன் வேற சொல்றதை கேட்கவே மாட்டான். எங்க கொண்டு போய் நிறுத்த போறான்னு தெரியலையே. ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணுவ? ஐயோ ஐயோ ஐயோ, அத்தனை பேரு கூடுற கோயில்லையும் பொண்ணுங்களுக்கு கொலை கொடுக்குறீங்களா? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நான் இது பண்ணல. நிம்மதியா சாமி கூட கும்பிட மாட்டீங்களாடா? வேணாம் வேணாம், நான் இதுவே பண்ணல மேம். எது பண்ணாம தான் உன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்களா? ஐயோ, நான் வேற பிளான் தான் போட்டுட்டேன், மத்தபடி நான் இதுவே பண்ணல. டேய் முண்டமே, பிளான் போட்டு கொடுத்தா மெயின் அக்யூஸ்ட். என்னது? நினைச்சு பார்க்கும்போது இவ்வளவு அடி விழுது, நிஜத்தில் மாட்டனா? மச்சான் டேய், எங்க ஆளை காணோம்? விஷயம் தெரிஞ்சதும் எஸ்கேப் ஆயிட்டானோ? அக்கா, இங்க என் ஃப்ரெண்டு நின்னானே, அவன் எங்க? அந்த தம்பி அப்படியே கிளம்பிச்சுப்பா. என்னது கிளம்பிட்டானா? ஒருவேளை அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்களா? என்ன இவ்வளவு வேகமா இருக்காங்க? இப்ப நான் எந்த பக்கம் ஓடுவேன்? மாட்டி விட்டுட்டு ஓடிட்டானே. ஐயோ, நான் இல்ல, ஓடுற கைப்புள்ள. போலே தோ
வரம் கிடைத்தும் நான் தவறவிட்டேன் மன்னிப்பாயா டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தார் அந்த மனுஷன். 2 நாளா நல்ல சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, ஆஸ்பத்திரியிலே இருந்ததுல அவருக்கும் உடம்புக்கு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல எங்க இருந்து ஃபங்க்ஷன் நடத்த முடியும்? அது உண்மைதான், பெருசா நடத்த முடியாட்டியும் சின்னதா வீட்லயே உப்பு தாம்பள மாதிரி ஏதாவது மாத்திக்கலாம்ல. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிவாயி அப்புறம் தள்ளி போச்சு, இப்ப திரும்பவும் தள்ளி போகுதுன்னும் போது அதுக்குதான் மனசுக்கு கஷ்டமாகுது. நம்ம என்ன பண்ண முடியும் புஷ்பா? அவ தலையில என்ன எழுதிருக்குதோ. சரி நீ உள்ள வா, ஏன் வெளியே உட்காந்து பேசுற? இல்ல லீலாவை கூப்பிடதான் நானே வந்தேன். உன் பொண்ணுங்க 2 இங்கே நின்றோம், அப்புறம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் அவ தனியா தானே வரணும், அதுக்குதான் வந்தேன். நான் உள்ள வந்துட்டேன், நான் இருக்கிறது தெரியாம அவ பாட்டுன்னு போயிடுவா. சீக்கிரம் வாங்க போவோம், மழை வர மாதிரி இருக்கு. அனைவரும் உறங்கிடும் இரவென்னும் நேரம் எனக்கென தலையணை நனைத்திடும் ஈரம் ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன். இந்த வந்துச்சு பசங்க. என்ன பசங்க மட்டும் வருது? அமுதாவையும் ராஜியும் காணா? ரித்தி என்னக்கா? எங்க அம்மா உங்க அம்மா வெளியே உட்காந்துருக்காங்கடி, நம்ம தனியா வந்தது தெரிஞ்சா கேட்பாங்க. அமுதாக்காவும் ராஜாக்காவும் வர வழியில கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. சரிக்கா சொல்றேன். என்னங்கடி நீங்க மட்டும் தனியா வரீங்க? அவங்க 2 பேரும் எங்க? அத்தா அவங்கள கடைக்கு போயிருக்காங்க. என்னது கடைக்கா? கோயிலுக்கு போயிட்டு நிறைய வீட்டுக்கு போகாம எந்த கடைக்கு போனாருங்க? தெரியல அத்தை, ஏதோ பொருள் வாங்கணும்னு பேசிட்டே இருந்தாங்க. பஸ் விட்டு இறங்கி நாங்க அப்படியே போறோம், நீங்க பாத்து போங்கம்மான்னு எங்களை சொல்லி அனுப்பிச்சாங்க அத்தை. இதான் இவங்க கிட்ட பிரச்சனையே. பாரா செல்வி, பிள்ளைங்க அங்க இருந்து தனியா வந்திருக்குங்க, இவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன கடைக்கு போறாளுங்க? சரி விடு, அதான் பசங்க பத்திரமா வந்துச்சுல்ல. 2 கேள்வி கேட்டாதான் எனக்கு திருப்தி ஆகும். இருக்கட்டும், நாளைக்கு போய் அவளுங்களை வச்சுக்கிறேன். சரி வாய் போவோம். லீலா, லீலா. அம்மா இதோ வரமா. நீ நடி மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரி வா செல்வி, நான் வரேன். சரி புஷ்பா. நல்ல பொண்ணு, ஆனா இவளுக்கு ஒரு கல்யாணம் கூட மாட்டேங்குது. இந்த கடவுள் யாருக்கு என்ன எங்கன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ தெரியல. ஏன்டி எங்க நிக்கிறீங்க? வாங்க வண்டியே. யாரடி இது இம்மா வேகமா போறது? ஆகாஷ் என்னம்மா? சரசமாவனா இம்மா வேகமா வண்டி ஓட்டின்னு போறா? அவருக்கு என்ன அவசரமோ? சும்மாரு. காலையில வேலை மெனக்கிட்டு கூட்ட சொல்ற அவகிட்ட. காலம் கெட்டு கிடக்குது, பிள்ளைங்களை தனியா விடாத, கூடவே போயிட்டு கூடவே வான்னு அவ்வளவு தூரம் சொல்ற. என்ன திமிரி இவங்களுக்கு? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன். ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பாயா. வேகமா நடையாண்டி, என்ன அண்ணன் நட போடுற? சரிம்மா. இந்த ராத்திரியில அப்படி என்ன கடையில வாங்க போறாங்க? விடியட்டும், 2 பேருக்கு வச்சுக்க கச்சேரி. என்னதாண்டி வேகமா நடக்க முடியாது அவனால? இவன் இந்த பையன் எங்க இருந்து வந்தா? யாருமா? அவன் தாண்டி அந்த ஆகாஷ். ஆகாஷா? எங்க? அங்க நிக்கிறான் பாருடி. ஆமா ஆகாஷ் தான் அது. ஏமா அங்க நிக்கிறாங்க? அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அவங்க ஏன் நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதே. என்னடி சொல்ற? அவன் பின்னாடி நிக்கிறது எனக்கு தெரியாது. இல்லம்மா, உண்மையே தெரியாது. நீங்க தானமா இப்ப செல்வி அத்தை வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்க வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு? சரி நட, நீ முன்ன போ. இவன் எதுக்கு நிக்கிறான்? ஐயோ, தோசையை சுட்டு கொடுத்தா சாப்பிட்டு போய் நான் படுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை கிடக்குது? இப்பதான் கோயில்ல இருந்து வரல? ஆமா. தனியா போனா? இல்ல செல்வி பொண்ணுங்க அமுதா ராஜி எல்லாரும் கூட ஒண்ணா தான் போயிட்டு வருவா. நல்லது. இந்த வயசுல சாமி பக்தி இருக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. பொண்ணு நல்லா தான் இருக்குதுல? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஐயம்மா நான் ஒண்ணு சொல்லல. இன்னும் இந்த பையன் இந்த பக்கம் வரான், எங்க போயிட்டு வரான்? என்ன மச்சி வெளியே உட்காந்துட்டீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல தங்க, நீ வரவே எங்க உட்காந்துக்கிற? ஏன் மச்சி நீங்க சாப்பிட வேண்டியதானே, நேரம் ஆகுதுல்ல? இருக்கட்டும் ராஜா, இன்னும் 2 நாள் பொழுது உன் கூட சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போயிடுவ, நான் அங்க போயிடுவேன். அதான் உன் கூட சாப்பிடணும் தாண்டா உட்காந்துருந்தேன். அம்மா நீ எங்கட போயிட்டு வர? நான் சினிமாக்கு போயிட்டு வந்தேமா. என்னது சினிமாக்கு போனியா? எத்தனை மணிக்கு போன? இப்பதான் வர? அது மதியம் 3 மணிக்கு போனமா. ரொம்ப பெரிய படம், ஹிந்தி படமா, அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. டேய் என்னடா என்கிட்ட போய் சொல்றியா? என்ன அந்த லீலாவை பார்க்க கோயிலுக்கு போயிட்டு வரியா? என்னது லீலா கோயிலுக்கு பண்ணலா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா? எனக்கு தெரியாதே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. கஷே என்ன திமிரா? அட என்னமா உங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் எங்க பண்ண, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அங்கதான் வேலைன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இருங்க, நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருங்க. இப்ப நான் என்ன கேட்டேன், நீ இப்படி பேசிட்டு போறான்? பேசிட்டே வீட்டுக்குள்ள போனா நீ சந்தோஷப்படு. வேற எவனாவது இருந்தா போலீஸ் எடுத்தா நீ எப்பயே வெளிய போயிருப்பான். எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு தான் அவனும் பதில் சொல்றான். அப்புறம் நீ மடக்கி இது என்ன கேள்வி கேக்குற? இந்த பசசே நல்லா சொல்றேன் கேட்டுக்க.
சில விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு மரியாதை. நல்லா இருக்கிற பிள்ளையும் இது மாதிரி பேசி பேசி கேட்டு விட்டுறாத. சும்மா பிள்ளைய போட்டு தலை பண்ணி. எப்பா ஆகாசே, ராஜா, கோபப்படாதடி, சாப்பிட வாடி. இன்னும் இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? இதுக்கப்புறம் இந்த பையன் இங்க இருந்தா சரி வராது. முதல்ல இவனை ஊருக்கு கிளப்பி விடணும். அம்மா விடுங்கம்மா, ஏன் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்கம்மா, மாத்திரை வேற போடணும். என்னால முடியலப்பா. அவங்க அம்மா பேசுனதெல்லாம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது சாப்பாடு தொண்டுக்குள்ள இறங்க மாட்டேங்குதுப்பா. ஏமா அவங்க பேசுனதே நினைச்சு கஷ்டப்படுறீங்க? விட்டு தள்ளுங்கம்மா. எப்படி விட முடியும்? என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. இத்தனை வருஷத்துல உங்க அப்பா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். போய்தான் கல்லு சுமந்த காட்டு வலி கூட போயிருக்கேன். ஆனா ஒரு நாள் யார்கிட்டயும் போய் 10 ரூபா கேட்டதில்ல. நம்மள பார்த்து பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லிட்டாலேப்பா அவங்க அம்மா. அம்மா அவங்க 1000 சொல்லுவாங்க, நம்மள கோவப்படுத்த என்ன வேணா பேசுவாங்க. அதை நினைச்சு நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாம எப்படி வெங்கிட்ட இருக்க முடியும்? நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டதே நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அந்த நயவஞ்சகக்காரி என்ன நம்ம பண்ணி அந்த வேலையை கிடைக்க விடாம பண்ணிட்டாலே. இவளே எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்டு ஏன் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய வெறும் பையன் ஒண்ணு இல்லாதவன்னு சொல்றாளேப்பா. என்னால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்கம்மா. அவங்க சொல்றதுனால இதெல்லாம் உண்மையாடுமா என்ன? என்கிட்ட உழைப்பு இருக்கு, நேர்மை இருக்கு. ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரி நான் ஆக மாட்டேன். அந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்காது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் இந்த மனசு ஏத்துக்க மாட்டேங்குதேப்பா. எப்ப நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து நம்ம நல்லா இருப்போம் தெரியலையே ஈஸ்வரா. அம்மா தயவு செஞ்சு அழுது உடம்ப கெடுத்துக்காதீங்க. நம்ம நிலைமை சீக்கிரமா மாறும். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? அத்தை அழாதீங்க அத்தை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அம்மா வருவாங்கன்றதை யோசிக்காம வந்துட்டேன். வந்ததுனால தானே அவங்க கண்ணுல மாட்டி இப்படி எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. உரிமை இப்பதான் நான் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். நீ வேற இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? இல்லங்க, அத்தை அப்பவே சொன்னாங்க அந்த கோயில் வேணான்னு. நான் தான் புரிஞ்சுக்கல. பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம நான் பண்றதெல்லாம் உங்களை தான் காயப்படுத்துது. இதெல்லாம் எப்படி மாத்திக்கிறது சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஐயோ, நீ தான் இதுக்கு காரணம். நான் சொல்ல வரலமா. நம்ம நேரம் பாரு எப்படி எல்லாம் அமையுதுன்னு. நேரமோ என்னவோ, ஆனா இதுக்கப்புறம் நான் உங்க பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டேன். என்னால எந்த அவமானமும் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அவங்க பேசுனதெல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? வெங்கட்ட பத்தி எனக்கு தெரியும். அவங்க வேணும்னா காசு, பணம், சொத்து, வீடு இதெல்லாம் பெருசா நினைக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. என் வெங்கட்டோட அன்பும் அத்தையோட பாசமும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என் மேல காட்டுற அக்கறையும் இதுவே எனக்கு போதும். அவங்க யார் அத்தை நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம நல்லா தான் இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்களை சந்திக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்க அழாம சாப்பிடுங்க அத்தை. ஊர்மி, எங்க நீயும் உங்க அம்மா மாதிரி என் பிள்ளைய ஒண்ணு இல்லாதவன் நினைச்சிடுவேன்னு பயந்தேன். ஆனா எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசும்போது சந்தோஷமா இருக்குமா? என்னத்தை பிரிச்சு பேசுங்க? நீங்க வேற நான் வேறவா? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நான் என்னைக்கும் உங்களையும் வெங்கட்டையும் அப்படி தப்பா நினைக்கவே மாட்டேன். அப்படி நினைச்சா அந்த கடவுளை என்ன மன்னிக்க மாட்டாரு. நீங்க சாப்பிடுங்க அத்தை. ப்ளீஸ் மாத்திரை போடணும். சரிம்மா. இன்னைக்கு கோயிலுக்கு போனது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்குங்க. அமுதாவும் ராஜியும் அவங்க வீட்டுக்காரு பசங்களோட வந்ததெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்ததுல. அந்த சின்ன பசங்க கூட சாமி கும்பிட்டு கோயில் சுத்தி பிரசாதம் ஊட்டி விட்டுன்னு நல்லா இருந்ததுல. ஆமா ஆமா, அந்த பையன் அவன் பேர் என்ன, தருண் தானே? அவன் என்கிட்ட வரவே இல்லை தெரியுமா? எவ்வளவு நேரம் நானும் கூட்டு பார்த்தேன். அவங்க அப்பா கை விட்டு வரவே இல்லையே. ஆனா அந்த பொண்ணு தனிஷ்கா இருக்கல்ல, அவன் நல்லா வந்து பேசினா என்கிட்ட. அது 2 ராஜி பசங்க. அமுதா பொண்ணு கூட என்ன அழகா கியூட்டா பேசல தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இப்படி ஒரு நாள் வரணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா நடக்கும். நீயே கவலைப்படுற? இன்னைக்கு பிரதோஷம், நம்ம மனசார கேட்டிருக்கோம். அந்த கடவுள் நம்மளை ஏமாத்த மாட்டாரு. அப்புறம் அந்த ஊதா கலர் தாவணி கட்டி இந்த பொண்ணு தான் ஐஸ்வர்யாவா? ஆமாங்க, அந்த பொண்ணு தான். பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு திங்கக்கிழமை நிச்சயதார்த்தமாங்க. நடக்குமோ நடக்காதோன்னு தான் டவுட்ல இருக்காங்க. என்னடி சொல்ற? அப்ப நம்ம வந்த விஷயம் தான் டவுட்ல இருக்காங்கன்னு சொன்னேனே. அந்த பொண்ணோட தங்கச்சி கூட சொன்னா நடக்காது, எப்படியும் தள்ளி தான் போகும்னு. அதனால பாப்போம் இருங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிக்க பாரு. வளர்த்துக்கிட்டே போவாத. சரிங்க. இப்ப இவ எந்த மூட்ல இருப்பா? தனியா இருப்பாளா இல்ல அவங்களோட நினைப்புல இருப்பாளா? போய் பாப்போம். முதல்ல அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லி எனக்குன்னு ஒரு தனி ரூம் கேட்டு வாங்கணும். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவ கூட ஒரே ரூம்ல தங்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன ரத்தி, ஃபுல்லா சாப்பிட்டியா? திருப்தி ஆயிடுச்சா? அப்புறம் நடுராத்திரில பசிக்குதுன்னு எந்திரிக்க போற. என்னடி, நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லாம என்னையே இப்படி உத்து பாக்குற? என்னடி? ஆமா, இவ்வளவு நேரம் நீ என்கிட்டயா பேசுன? நீ என்ன லூசா? இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன? உன்கிட்ட தாண்டி பேசுன. ஓஹோ, அப்படியா? என்கிட்ட தான் பேசுனியா? நான் கூட உன்னுடைய அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். கோயில்ல நீ பண்ண அழிச்சிட்ட இருக்கே, அதை நினைச்சேன். எப்பா, அந்த இடத்துல என்ன தவிர வேற யார் இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. என்ன பின்னடி நீ பாட்டுக்கு யார்கிட்ட பேசுற, சிரிக்கிற, எதையோ சொல்லி அழற? என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நானா அப்படி பண்ண? அப்புறம் உங்க ஆயாவா? எனக்கு கூட உன்னை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது நீ உன்னுடைய அவங்களோட கற்பனையில பேசுறேன்னு. ஏண்டி, ஏன் இப்படி அந்த அளவுக்கு மென்டல் ஆயிட்டியா என்ன? அது வந்து ரத்தி, இன்னைக்கு நம்ம விரதம் இருந்தல்ல, அதனால உடம்பு ரொம்ப சோர்வா இருந்தது. என்னன்னே தெரியல, அவங்களையே மனசு தேடிக்கிட்டு இருந்தது. அதனாலதான் எனக்கே தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன் போல இருக்கு. புரியுது. ஆமா, உன் கற்பனை சக்திலாம் எது வரைக்கும்? பேச்சுவார்த்தையோட நிறுத்திக்குவீங்களா இல்ல
அட லூசே, என்ன பேசுற நீ? இப்ப ஏன் நீ கத்துற? ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறேன். ஓ மூஞ்சி, நான் ஒன்னும் அப்படிலாம் இல்ல. சொல்லுடி, நான் தானே. உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நான் வேணா பாட்டி கூட போய் படுத்துக்கவா? அடிச்சிட்ட லூசு. ஐயோ வெக்கத்தை பாரு, என்ன லூசுன்னு சொல்ற? ஆனா நீ தாண்டி லூசு மாதிரி பேசிட்டு இருந்த. அவ்வளவு ஆசை இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி பேசலாம்ல. திங்கக்கிழமை நிச்சயம் நடக்க வாய்ப்பே இல்ல. பெரிய மாமா வந்ததும் எப்படியும் கல்யாணம் வேணாம் தான் சொல்ல போறாரு. அப்புறம் என்ன உனக்கு? நீ நினைச்சதெல்லாம் ஒண்ணு நடக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாதான் என்னவா? இல்ல ரித்தி, நான் முதல்ல முழுசா இதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் மத்ததை யோசிக்கணும். சரி, என்னமோ பண்ணு, அது உன் இஷ்டம். அப்ப கன்ஃபார்மா தான் சொல்றியா? நான் இங்க படுத்துக்கலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்புறம் நடு ராத்திரில நீ எழுப்பி வெளியே போசனா நான் போக மாட்டேன். ஏய் என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஓவரா பேசுற உன்ன. உன்ன இந்த வாய்க்கோ. இவ்வளவு நாளா உன்னை பார்க்கவே கூடாது, உன் கூட பேசிட மட்டும் கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஏன் உன்னையே என் மனசு தேடுது. இப்போ எனக்கு எங்க வீட்டை பத்தின பயம் போயிடுச்சா, இல்ல உன் மேல காதல் வந்துடுச்சா, என்னன்னே தெரியல. ஐயோ ஏன்டா இப்படி பண்ற? நான் எவ்வளவுதான் திட்டினாலும் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் சிரிச்ச முகத்தோட வந்து நிப்ப. அப்ப கூட நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. உன் காதல் எனக்கு புரியாம இல்ல, நம்ம குடும்பத்தை நினைச்சுதான் நான் பயந்தேன். ஆனா அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு தெரியும் போது என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நீ நாளைக்கு ஊருக்கு போ, ஆனா திரும்ப வரும்போது உனக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருப்பேன். ஆமா, நீ திரும்ப ஊருக்கு வரதுக்குள்ள எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி வைக்க. அதுக்கப்புறம் இத்தனை நாளா நீ எதுக்காக ஏங்குனியோ அந்த எல்லா காதலையும் நான் உனக்காக தருவேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல எஃப்எம் கேட்டா நல்லா இருக்கும். அட எண்ணம் மீறுது, வண்ணம் மாறுது, கண்ணோரம் பொன்மானம் பன்னீர் தூவுது இந்நேரம். அந்தி மழை பொழிகிறது. டே முண்டா, அந்தின சாயங்காலண்டா, அதான் ராத்திரி ஆயிடுச்சுல்ல. ஐயா ஆமல்ல, ராத்திரி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திர தோட்டத்து மந்திரிய. அண்ணா நீ எதுக்கு நான் பாடுற? நான் என் ஆளை நினைச்சு தானே பாடுறேன். இது வாலா? அது யாரு அது? இன்னைக்கு காலையில புதுசா ஒன்று வந்ததே, அவளை தானே சொல்றேன். எது கொத்தனாரோட குழந்தையான்னு ஒருத்தி வந்தாலே அவளா? ஆமாண்ணா. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா என் காதல் ரொம்ப தெய்வீகமானது. நாங்க கல்யாணம் பண்ணின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பண்ணா. அடே, அதுக்கு முதல்ல அவ புருஷன் ஒத்துக்கணும்டா. ஐயோ என்னண்ணா சொல்ற? அப்ப என் காதல் பேலா போச்சா? ஐயோ என்னால ஃபீலிங் தாங்க முடியலண்ணா. வாண்ணா போய் ஒரு கட்டிங்க போட்டு வருவோம். ஏண்டா மணியாச்சுன்னு இப்பதான்டா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானுங்க, மறுபடியும் அங்கப்பா சொல்ற? இப்ப என்னென்ன பண்றது? என் காதலை நான் மறந்தே ஆகணுமே. அட தூ, இதெல்லாம் ஒரு காதலடா. நேத்து இட்லி விற்கிற கண்ணம்மாவை காதலிக்கிறேன்ன, இன்னைக்கு கொத்தனார் குழந்தையா? இது ஒரு காதல், இதை மறக்க ஒரு கட்டிங்கு. எல்லாம் போட்ட வரைக்கும் போதும், வாடா. அண்ணா இங்க பாருண்ணே, ஒரு புள்ளே கையில வச்சு நிக்கிறாரு. வான போய் ஒரு சாரிங்க போடுவோம். குடுப்பானாடாவன்? கேட்டு பாப்பா வான. தலைவரே வணக்கம். டேய் யாரா நீங்க? யாருக்கு யார் தலைவன்? என்ன தலைவா இப்படி பேசுற? நம்ம எல்லாம் ஒரே கட்சி தானே. டேய் நானே கடுப்புல இருக்கிறேன், மரியாதையா ஓடி போயிடுங்க. என்னென்ன குழந்தைய கையில வச்சுக்கிற? அப்புறம் என்ன கடுப்படிக்குதுன்னு எடுத்து அடிக்க வேண்டியதானே? டேய் சும்மா இருங்கடா, நானே கோவத்துல இருக்கிறேன். ஏன்னா எத்த அடி, இல்லைன்னா குடு, நாங்களாவது குடிச்சிட்டு போறோம். இவன் காதல் வேற பெயிலா போச்சு, அதனால ரொம்ப பீலிங்ல இருக்கிறான். அவனுக்காக அது குடுண்ணா. டேய் சும்மா இருங்கடா, கடுப்படிக்காதீங்க. இன்னதானே உன் கதை? அடிக்கவும் மாற்ற, குடிக்கவும் மாற்ற. என்ன உன் காதலும் பெயிலா போச்சா? என்ன அந்த ஆள் மூஞ்ச பார்த்தா காதலிக்கிற மாதிரி எகுது. இந்நேரம் கல்யாணம் பண்ணி புள்ளையே பெற்றிருப்பான்.
எனக்கு தெரிஞ்ச வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன வீட்டுல பிரச்சனையா? என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏய் வெறிய தாத்துக்கிட என்ன மரியாதையா எழுந்து போயிடுங்க. ஏ ரமேஷ், இங்க பாரு அண்ணன் புளிப்பு காட்டுறாரு. என்ன புளிப்புக்கே புளிப்பா? நாங்க யார் தெரியுமா? எம்மா பேர் இடத்துல வேலை செய்யற தெரியுமானுக்கு? பர்டா நீ எவ்வளவு பெரிய இடத்துல வேணா வேலை செய்ய, ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல நீ போல உன்னை இங்கேயே அந்தராக்கிடுவேன். பாரா ரமேஷ், நம்மள ஓட சொல்றான் இந்த ஆளு. இவன் கோபமா இருக்கிறத பார்த்தா இவன் பொண்டாட்டிட்டா எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அடிங்க மாவனே செத்துங்க நீங்க. ஐயோ என்னண்ணே இவன் மொட்டா குடிக்காதனா இருப்பான் போல, ஒரு புள்ள ஒரு அடி அடிக்கிறான். ஐயோ ஆமாண்டா, குடுத்துட்டு வந்து எப்படி அடிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ ஓடக்கூட முடியலையே. டேய் நீ தானே என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுன உன்ன. ஐயோ ஐயோ வேணா, நான் விட்டுறேனே. ஏண்டா பிரதோஷமாச்சு, கோவப்படக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு அமைதியா இருந்தா என்கிட்ட வந்து இருந்து கொடுக்குறீங்களா உங்களை? ஐயா ஐயோ என்ன மன்னிச்சிடுனே. நீ எம்மா பேரு டானுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து வாயை கொடுத்துட்டேனே, மன்னிச்சிடுனே. டேய் உருடா கால்ல. ஐயோ நீ நினைக்கிற அளவுக்குலாம் நாங்க டெரர் இல்லைண்ணே, டம்மி பீஸுண்ணே, டம்மி பீஸு. எங்களை விட்டுருண்ணே. எதுக்குடா வந்தமா வேலையை முடிச்சமான்னு போய்கினே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆள் தெரியாதவங்க கிட்ட ஆட்டம் போட்டீங்க, அவனை அப்படியே அறுத்து விட்டுடுவேன். ஐயோ ஐயோ தலைவா மன்னிச்சிரு தலைவா. இனிமே உன் பக்கமே வர மாட்டேன் தலைவா. ஏ ஓடியா டே ஓடியா. ஏண்டா டேய் அது ஒரு ஈத்திர குடும்பம், அதுங்க எதிரில் இருக்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. இதுல அவ விட்டு பொண்ணியாட பாக்குற நீ. இருடா இன்னைக்கு வந்து போடுற போடல அந்த குடும்பம் இனி இந்த ஊர்ல இருக்கவே கூடாது.